உங்க பிள்ளைங்கள் ஒவ்வொருவரும் பிறக்கும் பொழுது நீங்க ஒரு எதிர்பார்ப்போடு இருந்திருப்பீங்க. பிள்ளைகளே, நீங்க பிறக்கும் போது பெற்றோர் உங்களை கைகளில் ஏந்தும் பொழுது பெயர் வைக்கும் போதே நினைச்சிருப்பாங்க, இந்த பிள்ளை எனக்கு உதவியா இருப்பான், இந்த பிள்ளை என்னைய தேற்றுவான், முதிர் வயதுல என்னை ஆதரிப்பான் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கூட பெயர் வச்சிருப்பாங்க. கையில ஏந்தி உங்களை பார்த்து கொஞ்சி வளர்த்து இருப்பாங்க, இன்னும் வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா நீங்க எப்படி இருக்கிறீங்க? எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. பெற்றோரை கனம் பண்றோமா? பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறோமா? பெற்றோருக்கு தேற்றுகிறோமா? இல்ல கேவலமான சில காரியங்களை செஞ்சு பெற்றோருக்கு கெட்ட பெயரை உண்டாக்கிட்டு இருக்கோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எங்க அம்மா அப்பா என்ன குறித்து என்ன எதிர்பார்ப்போடு இருக்காங்களோ அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற மகனாக, நிறைவேற்றுகிற மகளாக நான் இருப்பேன்னு சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களை அதை தான் நேசிக்கிறார். அவங்க பெற்றோரும் அதை தான் எதிர்பார்க்கிறாங்க. ஆண்டவரே, நான் கண்டிப்பா தேற்றுவேன், நான் கண்டிப்பா அவங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பேன். ஆண்டவரே, நான் அவங்கள முதிர் வயதுல கைவிட மாட்டேன், முதிர்ந்த வயதுல நான் தாங்குவேன். ஆண்டவரே, சில சமயங்கள்ல முதிர் வயதுல தகப்பனார் பேசுற பேச்செல்லாம் ஒரு வேளை கோவமா இருக்கும், திரும்ப திரும்ப பேசும்போது கஷ்டமா இருக்கும். உண்மையா நான் சொல்றேன், அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் அவங்க அருமை பிள்ளைங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போவும் நான் சொல்றேன், உங்களுக்கு அன்பா சொல்றேன், இருக்கிற காலத்துல அவங்கள தேற்றணும். ஒருவேளை உங்களுக்கு அவங்க பண்றது இரிட்டேட்டிங்கா இருந்தா ஆண்டவரிடத்துல பலன் கேளுங்க. அப்பா, எங்க அப்பாவை நேசிக்க அன்புக்கு பலன் கொடுங்க. எங்க அப்பாவை நேசிக்கும் பொழுது அன்பு சகலத்தையும் சகிக்கும், எல்லா இரிட்டேஷனையும் தாங்கும். ஆகவே இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க, அப்பா ஆண்டவரே, நீர் எங்க மேல எவ்வளோ அன்புள்ள தகப்பனா இருக்கிறீர், அதே மாதிரி எங்க தகப்பனாரே ஆண்டவரே நாங்கள் நேசிக்க, தேற்ற, ஆதரிக்க எங்களுக்கு ஒரு விசேஷத்தை அன்பை கொடுங்கன்னு நம்ம எல்லாரும் கேட்க போறோம்.